ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலண்ட் தோஸ்த் எக்ஸல் ப்ளஸ் அண்ட் மகேந்திரா வீரோ தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டியுமே பக்காவான வண்டினே சொல்லலாம். என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க அசோக் லேலண்டில். அதே நேரம் வீரோவை பார்த்தோம்னா MDI 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியுமே என்ஜின் வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா அசோக் லேலண்ட் வந்து 1478 சிசியும், இந்த வீரோவை பொறுத்தவரை 1493 சிசியும் கொடுத்துருக்காங்க. வண்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம்னா ரெண்டு வண்டியுமே 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவருமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. டார்க்கில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வருது. முக்கியமாக வந்து வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது அதில் மேக்ஸிமம் பவரும் டார்க்குமே குறிப்பிடலாம். இந்த டார்க்கை பொறுத்தவரை 190 நியூட்டன் மீட்டர் வந்து அசோக் லேலண்டு தோஸ்துக்கும், இந்த வீரோவை பொறுத்தவரை 210 நியூட்டன் மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. வீரோ வந்து நமக்கு மற்ற டிசைன்ஸோட மாடர்ன் டிசைனில் ரொம்பவே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன்னு பார்த்தோம்னா 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீரோவிலையுமே அதே மாதிரி தான் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஃபியூவல் வந்து டீசல் தான் பயன்படுத்தப்படுது ரெண்டு வண்டியிலையுமே. அதாவது அசோக் லேலண்டை பொறுத்தவரை 40 லிட்டர்லேயும், வீரோவை பொறுத்தவரை 50 லிட்டர் டீசல் ப்ளஸ் இதில் வந்து டெஃப் டேங்க் கொடுத்துருக்காங்க. டெஃப் வந்து 10 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா டிரைவர் +1 வந்து அசோக் லேலண்டில் கொடுத்துருக்காங்க தோஸ்துக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வீரோவை பொறுத்தவரை டிரைவர் +2 இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 2805 கேஜி வந்து தோஸ்துக்கும், 3170 கேஜி வந்து நமக்கு வீரோக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோஸ் வெயிட்டு வித்தியாசப்படுது. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா பேலோடு வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக வந்து 1600 கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீரோயிலையுமே 1600 கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது வண்டியில் ஃப்ரண்ட் ரிஜிட் பேராபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க தோஸ்தில். வீரோவை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சர்வர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரியர் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது தோஸ்தில். வீரோவை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த ரெண்டு வண்டியிலையுமே நல்ல ஷாக் அப்சர்வர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் அதிக லோடு தாங்கும்படியாக தான் இருக்குது. எந்த மாதிரி ரோடுனாலுமே அது வண்டி நல்லபடியாக போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டயரை பொறுத்தவரை 195 615 LT டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க தோஸ்தில். இந்த வண்டியில் வந்து டியூப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸுன்னு பார்த்தோன்னா தோஸ்துக்கு 2510 mm, வீரோவை பொறுத்தவரை 2550 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது நமக்கு வீல் பேஸ் நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தா 4630 mm தோஸ்துக்கும், 4710 வந்து வீரோக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்த டைமென்ஷன் சொல்லும்போது விட்த்து, அது வந்து 1650 mm தோஸ்துக்கும், 1746 mm வந்து நமக்கு வீரோக்குமே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஹைட்டுமே முக்கியமான ஒன்று தான். 1900 mm தோஸ்துக்கும், 2040 mm வீரோக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வைஸில் பார்த்தாலுமே வீரோ கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணி. லோடு பாடியை பொறுத்தவரை தோஸ்துக்கு 8.7 5.3ன்னு சொல்லியிருக்காங்க. வீரோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 9 அடி 5.4 அடி அகலம்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங் ஆப்ஷனலாக தான் வருது தோஸ்தில். இந்த வீரோவை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லேயுமே பவர் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. அது மட்டும் இல்லை, மற்ற ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது டிரைவர் சீட்டு ஸ்டாண்டர்டாக இருக்குது தோஸ்தில். வீரோவை பொறுத்தவரை ஸ்லைடிங்கும் ரிக்ளைன் பண்ண மாதிரியுமே இருக்குது. அதாவது முன்னுக்கும் பின்னுக்கும் நகர்த்த மாதிரியும் சரிக்கிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனிங்கும் ஆப்ஷனலாக தான் வருது தோஸ்தில். வீரோவை பொறுத்தவரை ஏர் கண்டிஷனிங் அண்ட் ஹீட்டர் வந்து எல்லா வேரியண்ட்லேயுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் ஹைட்ராலிக் வெண்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் வந்துடுது. இந்த வீரோவை பொறுத்தவரை ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரியர்னு சொல்லும்போது ரெண்டு வண்டிக்குமே வித்தியாசமானதாக இருக்குது. அதாவது ட்ரம் பிரேக் தான் கொடுக்காங்க. ஹைட்ராலிக் ட்ரம் பூஸ்டர் அசிஸ்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக்ஸ் தான் ரெண்டு வண்டிக்குமே வந்திருக்கு. ஸோ மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து தோஸ்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிவர்ஸ் கேமராவே கொடுத்துட்டாங்க. ஸோ மாடர்ன் ஃபீச்சரில் கார் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஏர் பேக் கிடையாது தோஸ்தில். அதே நேரம் பார்த்தோன்னா வீரோவில் ஏர் பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்து கிடையாது தோஸ்தில். அதே மாதிரி வீரோவை பொறுத்தவரை பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே வீரோ டிசைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் 10,000 கிலோமீட்டரில் பண்ணணும் தோஸ்தை பொறுத்தவரை. இந்த வீரோவை பொறுத்தவரை 20,000 கிலோமீட்டரில் தான் சர்வீஸ் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. வாரண்டி வந்து 3 வருஷம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தோஸ்துக்கும், 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி வீரோக்குமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக அந்த தோஸ்து அதிக விலையில் இருக்குது. 8.65 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த வீரோவை பொறுத்தவரை 7.99 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.